ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் இன்ஜினியர் வீடியோஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரிக் ஒர்க் பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் எந்த பிரிக் நல்லது அப்படின்ற மாதிரி, அதாவது ரெட் கிளே பிரிக்ஸா இல்லை சிமெண்ட் பிரிக்ஸா, ரெண்டுத்துக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, ரெண்டுத்துல என்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு பில்டிங் கட்டும்போது பிரிக் ஒர்க் பண்ணும்போது என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிரிக் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திக்னஸ் ஆஃப் மோர்ட்டர். அதாவது நீங்கள் பிரிக் ஒர்க் பண்ணும்போது மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிக்குக்கும் இன்னொரு பிரிக்குக்கும் இடையில உள்ள அந்த கேப் இருக்குன்னு தெரியுங்களா, அது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 10 to 16 mm தான் இருக்கணும். அதை விட அதிகமாக இருந்தால் உங்களுக்கு பிரிக் ஒர்க் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ரொம்ப அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா கேப்புன்றது கம்மியாக தான் இருக்கணும், ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா சிமெண்ட் மோர்ட்டர்ன்றது ஒரு பாண்டிங் மெட்டீரியல், அவ்வளோதானே தவிர அதையே நீங்கள் திக்னஸ் அதிகப்படுத்தி பிரிக் ஒர்க்கை குறைக்கணும் அப்படின்ற பேரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் ப்ராப்ளம் தான் வரும். அதே மாதிரி ரெட் கிளே பிரிக்ஸுக்கு மட்டும் நீங்கள் சிமெண்ட் மோர்ட்டர் யூஸ் பண்ணுங்கள். இதுவே லைட் வெயிட் பிரிக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குன்னு செப்பரேட்டாக சிமெண்ட் பேஸ்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா லைட் வெயிட் பிரிக்கு சிமெண்ட் மோர்ட்டர் யூஸ் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாக கிராக்ஸ் வருது. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பிரிக் ஒர்க் பண்ணும்போது நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரிக் ஒர்க் கரெக்டாக நம்ம இங்கிலீஷ் பாண்டு, ஸ்ட்ரக்சர் பாண்டுன்னு அப்படின்னு நிறைய மெத்தட் இருக்கும். நம்ம இங்கிலீஷ் பாண்டு அந்த மெத்தடில் தான் பண்ணும்போது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த விண்டோ அதுக்கப்புறம் டோர் மார்க் பண்ணுவீங்க தெரியுங்களா, அந்த டோர் மார்க் பண்ணும்போது நீங்கள் ஒரு 2 அடி கேப் விட்டு, அதாவது அது ஃப்ளோர் லெவல் இருக்குங்க தெரியுங்களா, அந்த ஃப்ளோர் லெவல்லேருந்து ஒரு 6 inches கேப் விட்டு அதுக்கு மேலே நீங்கள் டோரை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நார்மலாகவே டோர் 7 feet இருக்கும். அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃப்ளோர் லெவலை வச்சு தான் உங்களுக்கு இன்னரில் உள்ள ஃப்ளோர் லெவல் ப்ளஸ் பாத்ரூம் லெவல் எல்லாமே வரும். ஸோ அதனால் பிரிக் ஒர்க் பண்ணும்போது இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி 7, இப்போ இதில் 7 feet ஒரு தடவை நான் டை பீம் போட்டிருக்கேன். நார்மலாக இது ரெட் கிளே பிரிக்குங்கிறதுனால இது மாதிரி போட்டிருக்கேன். இதுவே நீங்கள் லைட் வெயிட் பிரிக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எவ்ரி 4 feet ஒன்ஸ் இந்த டை பீம் மாதிரி இருக்கிறது தெரியுங்களா, இந்த டை பீம் அதாவது காங்கிரீட் போடுவோம், அது போடணும். அப்படி போட்டால் தான் உங்களுக்கு பிரிக் ஸ்ட்ரென்தனிங்காக இருக்கும். இல்லாட்டி அதிகமாக கிராக்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதாங்க நீங்கள் பிரிக் ஒர்க்கில் பார்க்க வேண்டிய மெயினான ஒரு திங் அப்படின்னு கூட நான் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, மோர்ட்டர் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரிக்கு கட்டிகிட்டே இருப்போம். அந்த பிரிக்கு கட்டும்போது கரெக்டாக சென்டரில் நம்ம கலவை வச்சு கட்டிக்கிட்டே வருவோம். அதுக்கப்புறமா அந்த சைடில் ஒரு பிரிக்குக்கும் இன்னொரு பிரிக்குக்கும் நடுவில் கேப் விழுகும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கேப்பை நீங்கள் மறக்காமல் ஃபில் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ ஃபில் பண்ணாமல் பிளாஸ்டிங் டைமில் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கேப்பில் அப்படியே அந்த வாய்ட்ஸ் அப்படியே சேரும். அது ஃபியூச்சரில் தண்ணி இறங்குறதுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுக்கும். ஸோ நம்ம ஊரில் சந்தடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மறக்காமல் பண்ண சொல்லிடுங்க. சப்போஸ் கொத்தனாரே மறந்தாலும் நீங்கள் ஓனர் இல்லாட்டி இன்ஜினியர் ஆயிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக பண்ணணுங்க. இது ரொம்ப 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 முக்கியம் பிரிக் ஒர்க் கட்டும்போது. அண்ட் ஃபைனலாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் பிரிக் ஒர்க் கட்டுறீங்கன்னா அது கட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வைங்க. இல்லாட்டி தண்ணியை நனைச்சி அதுக்கப்புறம் அந்த பிரிக்கை கட்டுங்க. ஏன்னா ரொம்ப நாள் அது வெயிலையே வச்சுருப்போம். மேக்ஸிமம் சைட்டில் செங்கலை வெயிலில் தான் வச்சுருப்போம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அது ரொம்ப ட்ரையாக இருக்கும். நீங்கள் அந்த செங்கலை வச்சு அது மேலே நீங்கள் கலவை போடும்போது என்ன ஆகும்னா, அந்த கலவையில் உள்ள தண்ணி செங்கல் இழுத்துக்கும். அதனால் அந்த பாண்டிங் தன்மை ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். இது ரெட் கிளே பிரிக்காக இருந்தாலும் சரி, லைட் வெயிட் பிரிக்காக இருந்தாலும் சரி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செங்கல் வச்சு கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை கொஞ்சம் நேரம் தண்ணியில் நனைச்சி வச்சு கட்டினீங்கன்னா பாண்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ளம்ப் வச்சு செக் பண்ணுறது அது எல்லாமே கிளியராக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிக் ஒர்க் எப்பயுமே நீட்டாக வருங்க. எந்த ஒரு ப்ராப்ளம் வரவே வராது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.